Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC General English நியூ சிலபஸ்ல இருக்கக்கூடிய poem prose அதோட ஆத்தர்கான ஷார்ட்கட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் நம்ம வந்து ஷார்ட்கட்ல பார்த்து முடிச்சிரலாம். ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, The Last Lesson. இதோட ஆத்தர் யாரு அப்படினா அல்ஃபோன்ஸ் டவுட்டட். இதை எப்படி ஞாபகம் அப்படினா நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சார் வந்து கேட்பாங்க, நம்ம வந்து லெசனோட லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு வந்துட்டோம், ஏதாவது டவுட்னா கேளுங்க அப்படிம்பாங்க. டக்குன்னு நம்ம வந்து சார் டவுட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இவ்வளோ நேரம் பிடிக்கிட்டே இருந்த அப்படிம்பாங்க. அப்படி தானே? அப்போ நம்ம வந்து லெசனோட லாஸ்ட் அப்படின்னாலும் டவுட்டு கேட்கக்கூடாது. த லாஸ்ட் லெசன் அல்ஃபோன்ஸ் டவுட்டட். அப்போ உங்களுக்கு லாஸ்ட் லெசன் அப்படின்னா கூட டவுட்டு வரக்கூடாது. ஈஸியாக ஞாபகம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா த டெம்பஸ்ட். இதோட ஆத்தர் யார் அப்படின்னா ஷேக்ஸ்பியர். எப்படி ஞாபகம் அப்படின்னா நமக்கு வந்து ஷேக் குடித்தோம் அப்படின்னா, அதாவது மில்க் ஷேக்லாம் குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டெம்ப்ட் ஆகும். அடுத்து எப்போ குடிப்போம், இதை எப்போ குடிச்சு முடிப்போம், எப்போ ஆர்டர் பண்ணது வரும், இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப டெம்ப்டாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து எது ரொம்ப டெம்ப்ட் ஆகும், ஷேக் குடித்தோம் அப்படின்னா டெம்ப்ட் ஆகும். த டெம்ப்டஸ்ட் ஷேக்ஸ்பியர். ஷேக்கு டெம்ப்ட்டு, அந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஞாபகம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த ஸ்டோரி ஆஃப் அ கிறிஸ்லி கப். இதோட ஆத்தர் வில்லியம் டெம்பிள் ஹாண்டே. நம்ம பொதுவாகவே டெம்பிளுக்கு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா குளிச்சுட்டு தான் போவோம். அது ஏன் அப்படின்னா கப் அடிக்கக்கூடாது, அப்படி தானே? ஏன்னா கோயிலில் 4 பேர் வருவாங்க, சுத்தமாக இருக்கணும், கப் அடிக்கக்கூடாது. அப்போ கிறிஸ்லி கப்பு, கப்பு கப்பு அந்த மாதிரி ஞாபகம். டெம்பிள், அவ்வளோதான். அடுத்தது த நோஸ் ஜுவல். இதோட ஆத்தர் யார் அப்படின்னா சி ராஜகோபாலாச்சாரி. ஓகே, எப்படி ஞாபகம்? பொதுவாகவே ராஜாக்கள் அப்படின்னாலே நிறைய ஜுவல் வந்து போட்டிருப்பாங்க. கழுத்து வரைக்கும் இல்லை, மூக்கு வரைக்கும் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஞாபகம். ஸோ பொதுவாக மக்கள் எல்லாருமே நகை வந்து கழுத்து வரைக்கும் தான் போடுவாங்க. ஆனால் ராஜாக்கள்கிட்ட நிறைய இருக்கும், அப்போ மூக்கு வரைக்கும் போடுவாங்க. த நோஸ் ஜுவல் சி ராஜகோபாலாச்சாரி. ராஜா, அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம். ராஜகோபாலாச்சாரி அப்படின்னா யாரும் இல்லை, நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம், ராஜாஜி அவர் தான். ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம். அப்போ ராஜா, நோஸ் ஜுவல். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8. இதோட ஆத்தர் ரஸ்கின் பாண்டு. எப்படி ஞாபகம் அப்படின்னா நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மை ஒட்டி ரயில்வே ட்ராக்கை ஒட்டிலாம் நிற்பாங்க. கேட்டால் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் வந்து விடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சேஃப்டி வந்து கிடையாது, அப்படி தானே? அப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் கிட்ட நின்னோம் அப்படின்னா அது ரிஸ்க்கு தான், ரஸ்க்கு இல்லை. த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 அப்படிங்கிறது ரஸ்கின் பாண்டு, ரஸ்க்கு அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்ம் கிட்ட இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரிஸ்க்கு ரஸ்க்கு அந்த மாதிரி ஞாபகம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆத்தர் யார் அப்படின்னா நத்தனைல் ஹேவ்த்ரோன். எப்படி ஞாபகம் அப்படின்னா நியூட்டன் வந்து சயின்டிஸ்ட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி வந்து சயின்டிஸ்ட் ஆகிருப்பார், அவருக்கு வந்து நிறைய கேள்வி இருக்கும். எப்படி எப்படி ஏன் பழம் கீழே விழுது, அது ஏன் இப்படி ஆகுது, இது ஏன் இப்படி ஆகுது, அந்த மாதிரி அவர் வந்து ஹவ் அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். யார் வந்து ஹவ் எப்படி அப்படிங்கிற கேள்வியை கேட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் சயின்டிஸ்ட் ஆவாங்க. அப்போ நேத்தனைல் ஹேவ்த்ரோன், ஹேவு ஹவ் அந்த மாதிரி ஞாபகம். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட்கட்டில் வந்து ஹிண்ட்டை சொல்லும் போதே ஃபுல் நேமையும் வந்து சொல்லி பாருங்கள். ஒரு 2 to 3 டைம் நீங்கள் வந்து ஹிண்ட்டை சொல்லும் போதே ஃபுல் நேமே சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எல்லாமே வந்து ஞாபகம் வந்துடும். நீங்கள் 1 டைம் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போதும் மறக்காது. ஆனால் நீங்கள் வந்து ஹிண்ட்டை சொல்லும் போதே ஃபுல் நேமையும் சொல்லி பாருங்கள். நேத்தனைல் ஹேவ்த்ரோன். த கேட் அண்ட் த பெயின் கில்லர். ஆத்தர் யார் அப்படின்னா மார்க் ட்வைன். எப்படி ஞாபகம் அப்படின்னா பொதுவாகவே வந்து நம்ம எல்லாருக்கும் எது வந்து ரொம்ப பெயினை கொடுக்கும், ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும், நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மார்க் கம்மியாகிட்டோம் அப்படின்னா அதான் பெரிய பெயினாக வந்து இருக்கும். ஸோ 10ஆம் கிளாஸில் மார்க் குறைஞ்சிட்டோம் அப்படின்னா எப்படி பக்கத்து வீட்டில் சொல்ல, 12ஆம் கிளாஸில் குறைஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து எப்படி வந்து நமக்கு காலேஜ் கிடைக்கும். அப்போ மார்க் தான் எல்லாருக்கும் பெரிய பெயினாக வந்து இருக்கு. அப்போ பெயின் கில்லர் மார்க் ட்வைன், சிம்பிளாக ஞாபகம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலாண்டு. இதோட ஆத்தர் யார் அப்படின்னா மேரி மேப்ஸ் டோட்ஜி. நிறைய பொண்ணுங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா யாரை கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையாக தோணும், கண்டிப்பாக ஒரு ஹீரோ மாதிரி ஆளை தான் கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையாக வந்து தோணும். கண்டிப்பாக பெரிய ஹீரோவாக இல்லைன்னா கூட
அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஹீரோ லிட்டில் ஹீரோவாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைப்பாங்க. அப்போ அந்த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலாண்டு மேரி மேப்ஸு. அப்போ லிட்டில் ஹீரோ அட்லீஸ்ட் ஒரு லிட்டில் ஹீரோவையாவது மேரி கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையாக்க மேப்ஸ் மேரி மேப்ஸு. ஸோ மேரேஜ் பண்ணி மாப்பிள்ளையாக்க தோணும். சிம்பிளாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது லேர்னிங் த கேம் சச்சின் டெண்டுல்கர். ஸோ வந்து டெண்டுல்கரை பார்த்தா இங்கே நிறைய பேர் வந்து கிரிக்கெட் பேட்டே வந்து தூக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவர்கிட்ட இருந்தால் நிறைய பேர் வந்து கேமை வந்து கற்றுக்கிட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ லேர்னிங் த கேம் அப்படின்னாலே சச்சின் தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கரேஜ். ஸோ கரேஜோட ஆத்தர் வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்டு. ஒரு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எட்கர் ஏ கெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து எப்படி ஞாபகம் அப்படின்னா பொதுவாக கெஸ்ட்டாக யார் வருவா? சொந்தக்காரங்க தான் மேக்ஸிமம் வருவாங்க. கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னாலே தேவையில்லாததை பேசி கரைச்சல் வந்து கொடுப்பாங்க. அப்படி தானே கரைச்சல் கொடுப்பாங்க, இடைஞ்சல் பண்ணுவாங்க. அப்போ கரைச்சல் கொடுக்கறது. எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்டு. அப்போ கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா கரைச்சல் கொடுப்பாங்க. கரைச்சல். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டீம் ஒர்க்கு. இதோட ஆத்தரும் அதே எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்டு தான். சொந்தக்காரங்க எப்படி வருவாங்க? கண்டிப்பாக ஒரு டீமாக மொத்தமாக தான் வருவாங்க. மாமன் மச்சான் பாட்டி தாத்தா சித்தப்பா சித்தி அந்த மாதிரி ஒரு டீமாக தான் மொத்தமாக வந்து வருவாங்க. அப்போ கெஸ்ட்டு அப்படின்னாலே டீமாக தான் வருவாங்க. அடுத்தது லைஃப். இதோட ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரி வேன் டைக்கு. லைஃப் வாழ்க்கை அப்படின்னாலே கடைசியில் சாவு டை அப்படிங்கிறது இருக்கும். அப்போது லைஃப்பில் டை அப்படிங்கிறது கடைசியாக வந்து இருக்கும். நம்ம சந்தோஷமாக எல்லாத்தையும் சாதிச்சு முடிச்சுட்டு கடைசியாக இறப்பு டை அப்படிங்கிறது இருக்கும். அப்போ லைஃப் அப்படின்னா ஹென்ரி வேன் டைக்கு. அடுத்து ஐ எம் எவ்ரி உமன். இதோட ஆத்தர் யார் அப்படின்னா ராக்கி நரியானி ஷிர்கே. எப்படி ஞாபகம்? பொதுவாக வந்து உமன் அப்படின்னாலே ராக்கி கட்டுவாங்க, அப்படி தானே? ஸோ வந்து பசங்களுக்கு ராக்கி கட்டுவாங்க. அப்போ எவ்ரி உமன் எல்லா உமனும் ராக்கி வந்து கண்டிப்பாக வந்து கட்டுவாங்க. ஐ எம் எவ்ரி உமன் ராக்கி நரியானி ஷிர்கே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எ பாய்சன் ட்ரீ. இதோட ஆத்தர் வந்து வில்லியம் பிளேக்கு. ஸோ அடுத்ததும் பாருங்கள் ஆன் கில்லிங் எ ட்ரீ. ஸோ ட்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ட்ரீயை வச்சு ஷார்ட்கட் வச்சோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ நம்ம முந்தின வேர்டு எ பாய்சன் ட்ரீ, பாய்சன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம சீரியல்லாம் பார்த்துருப்போம். வில்லிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாய்சன் வந்து கொடுப்பாங்க நிறைய பேருக்கு, பாலில் கலந்து அதுக்கப்புறம் சாப்பாட்டில் வச்சு. வில்லிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாய்சன் கொடுப்பாங்க. அப்போ எ பாய்சன் ட்ரீ வில்லியம் பிளேக்கு. ஸோ இந்த வில்லியம் அப்படிங்கிற பேரும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து வரும். ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் அந்த மாதிரிலாம் வந்து வரும், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்து. அப்போ நம்ம வந்து பிளேக்கையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி அப்படின்னா வில்லிகள்லாம் பாய்சன் கொடுப்பாங்க, அதை தெரியாமல் நிறைய பேர் பேக்கு மாதிரி வந்து சாப்பிட்ருவாங்க. அப்போ வில்லியம் பிளேக்கு வில்லியம் பேக்கு, அவ்வளோதான். அடுத்து ஆன் கில்லிங் எ ட்ரீ, கில்லிங். ஸோ மரத்தை கொண்டு என்ன பண்ணுவாங்க? மரத்தை கொண்டு மரப்பட்டையெல்லாம் வந்து விற்பாங்க. இந்த சந்தன மரம் அந்த மாதிரி காஸ்ட்லியான மரத்தெல்லாம் வந்து வெட்டி, ஸோ வெட்டுறது தான் கொல்றது. அதை கொன்று அந்த பட்டையை மரப்பட்டையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெட்டி வந்து விற்பாங்க. அப்போ ஆன் கில்லிங் எ ட்ரீ கிவ் பட்டேல், பட்டேல் மரப்பட்டை, பட்டேல் பட்டை ஒரே மாதிரி வந்து இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த காமெட் நார்மன் லிட்டில் ஃபோர்டு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் காமெட் அப்படின்னா வால் நட்சத்திரம். வால் நட்சத்திரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர்டு கார் வச்சுருந்தா கூட, ஒரு சின்ன ஃபோர்டு கார் வச்சுருந்தா கூட ஈஸியாக வால் நட்சத்திரத்துக்கு போயிடலாம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்ககிட்ட ஒரு சின்ன லிட்டில் ஃபோர்டு கார் வந்து இருக்குது, அதில் ஏறி உட்காந்து வானத்தை பாருங்கள், அப்படியே வந்து வால் நட்சத்திரத்துக்கு போகிற மாதிரி. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மறக்காது விஷுவலைஸ் பண்ணிங்க அப்படின்னா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ். இதோட ஆத்தரும் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்டு. ஸோ கெஸ்ட்டு எங்கே வருவாங்க? ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் வந்து வருவாங்க. அப்போ கெஸ்ட்டு ஃபேமிலி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா த சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸ். இதோட ஆத்தர் யார் அப்படின்னா ரூட்யார்ட் கிப்ளிங். பொதுவாகவே மிஷின் அப்படின்னாலே எப்படி இருக்கும்? ரொம்ப ஹார்டாக இருக்கும், பெருசாக இருக்கும், நம்ம ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், இல்லைன்னா டேஞ்சர் ஆயிரும். அப்போ மிஷின் வந்து கொஞ்சம் ரூடாக தான் இருக்கும், அப்படி தானே? மிஷின்னா ஹார்டாக இருந்தாலே கொஞ்சம் ரூடாக தான் வந்து இருக்கும். சீக்ரெட் ஆஃப் மிஷின் ரூட்யார்ட் கிப்ளிங், அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த ஹவுஸ் ஆன் ELM ஸ்ட்ரீட்.
ஆத்தர் யார் அப்படின்னா நாடியா புஷ். எப்படி ஞாபகம் அப்படின்னா ஹவுஸ் ஆன் இஎல்எம் ஸ்ட்ரீட், ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு தெருவில் வந்து யாருமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு நாதியை காணோம் அப்படிமோ. அப்படி தானே, ஆட்களே இல்லை அப்படின்னா ஒரு நாதியை காணோம் அப்படிமோ. த ஹவுஸ் ஆன் இஎல்எம் ஸ்ட்ரீட், அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா நாதியை காணோம் அப்படிமோ, நாதியா புஷ். அவ்வளோதான். அடுத்து ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங், ராபர்ட் ஃப்ரோஸ்ட். ஓகே, ஸ்னோனாலும் ஃப்ரீஸ்னாலும் ஃப்ரோஸ்ட்னாலும் ஒன்று தான். அப்படி தானே, ஸ்னோ அப்படின்னாலும் பனி தான், ஃப்ரோஸ்ட்டு ஃப்ரீஸு அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். அப்போ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஸ்னோ ஃப்ரீஸ் அந்த மாதிரி. அடுத்து த ரிவர், கரோலின் அண்ட் பவுல்ஸ். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆற்றுக்கு காரெல்லாம் எடுத்துகிட்டு வேகமாக வந்து போவாங்க. ஆனால் அங்கே போய் கப்பில் வந்து கோரி வந்து குளிப்பாங்க, ஆற்றுல வந்து உள்ளே போய் குளிக்க பயந்து போய். அப்போ இந்த ரிவருக்கு காரில் போவாங்க அப்படின்னோம், கரோலின். ஆனால் அங்கே போய் வந்து கப்பில் கோரி குளிப்பாங்க. அண்ட் பவுல்ஸு, ஸோ கப்பு பவுல் ஏதோ ஒன்று கையில் வந்து ஒரு கப்பையோ ஒரு பவுலையோ வச்சு கோரி வந்து குளிப்பாங்க. அப்போ ரிவரு, கரோலின் அண்ட் பவுல்ஸு, காரில் போய் ஆனால் பவுலில் வந்து குளிப்பாங்க. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேக்கிங் லைஃப் ஒர்த் ஒயில். ஆத்தர் வந்து ஜார்ஜ் எலியாட். யாராவது ஒருத்தன் வந்து நான் இனிமேல் என் வாழ்க்கையை ஒர்த்தாக வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா டக்குன்னு இன்னொருத்தன் கேட்பான், இவர் பெரிய ஜார்ஜ் புஷ்ஷு அப்படின்னு கேட்பான். அப்படி தானே, நான் வந்து வாழ்க்கையை ஒர்த்தாக வாழ போகிறேன், நான் வந்து பணக்காரனாக போகிறேன், இந்த மாதிரிலாம் ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருத்தன் வந்து டக்குன்னு கேட்பான், இவர் பெரிய ஜார்ஜ் புஷ் அப்படிங்கிற மாதிரி. அப்போது மேக்கிங் லைஃப் ஒர்த் ஒயில், ஜார்ஜ் எலியாட். நம்ம எலியாட்டையும் ஞாபகிக்கணும். எப்படி ஞாபகிக்கலாம் அப்படின்னா எலியாட், ஸோ வந்து லைஃப்பை ஒர்த்தாக வாழ்கிறது. பணக்காரங்களை வந்து எலைட் கிளாஸ் அப்படிம்பாங்க. நம்ம நிறைய ஹோட்டலில் கூட பார்த்துருப்போம், ரூம்ஸில் வந்து எலைட் ரூம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியான இடத்த வந்து எலைட் அந்த மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ மேக்கிங் லைஃப் ஒர்த் ஒயில், ஒருத்தர் வந்து ஒர்த்தாக வாழ போகிறான் அப்படின்னா எலைட்டாக வந்து வாழ போகிறான், அப்போ எலியாட் அந்த மாதிரி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஜார்ஜ் அப்படிங்கிற பேரில் வேறு ஏதாவது ஒரு நேம் வந்து கொடுக்கலாம், அப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஜார்ஜ் எலியாட் ரெண்டையுமே சேர்த்து ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எ திங் ஆஃப் பியூட்டி. ஆத்தர் வந்து ஜான் கீட்ஸு. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அழகை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து ஒல்லி ஆகணும், டயட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்காமல் இருப்பாங்க. அப்போ எ திங் ஆஃப் பியூட்டி, அழகை யோசித்து சாப்பிடாமல் இருப்பாங்க. ஜான் கீட்ஸ். அந்த கீட்ஸில் பாருங்கள் கடைசியில் ஈட்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்குது, ஈட்ஸு சாப்பிடாமல் வந்து இருப்பாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லெசன் இன் லைஃப். இதோட ஆத்தர் யாரெல்லாம் அப்படின்னா பிரிகேட் பிரையன், டேனியல் ஹோ, 2 பேர். நம்ம எப்படி ஞாபகிக்கலாம் அப்படின்னா லெசன்ஸ் இன் லைஃப், நம்ம வாழ்க்கையில் நிறைய பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை வந்து பிரைட்டாக தான் இருக்கும். வாழ்க்கை பிரைட்டாக இருந்தது அப்படின்னா விஜயகாந்தோட பையன் வந்து ஸ்டேஜில் ஒரு டைலாக் வந்து சொல்லுவார், ஹோஹோ நானா அப்படிம்பாரு. அப்போ நம்ம வாழ்க்கை பிரைட்டாக மாறுச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ஹோஹோ நானா அப்படிங்கிற மாதிரி வந்து மாறிடும். அப்போ பிரிகேட் பிரையண்ட், ஸோ அது பிரைட்டு அந்த மாதிரி வந்து இருக்குது. கீழே டேனியல் ஹோ, ஹோஹோ நானா அந்த மாதிரி ஞாபகிக்கோங்க. அப்போ லெசன் இன் லைஃப், வாழ்க்கையில் நிறைய பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை பிரைட்டாகவும் வாழ்க்கை ஹோஹோ நானா, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக், சாந்தினி கோவிந்தன். எப்படி ஞாபகிக்கலாம் அப்படின்னா மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக். இப்போ கம்ப்யூட்டருக்கு நீங்கள் வந்து பிரேக்கே கொடுக்காம அதில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாள் அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கம்ப்யூட்டரு 8வது நாள் கோவிந்தா தான், அதாவது அவ்வளோதான், அதோட சோழி வந்து முடிஞ்சிடும். அப்போ மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக்கு, கம்ப்யூட்டருக்கு பிரேக் கொடுக்கல அப்படின்னா கம்ப்யூட்டரு கோவிந்தா, சாந்தினி கோவிந்தன், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யுவர் ஸ்பேஸ், டேவிட் பேட்ஸு. எப்படி ஞாபகிக்கலாம் அப்படின்னா யுவர் ஸ்பேஸு, டேவிட் பேட்ஸு. அதாவது ராகுல் டிராவிட் வந்து இருப்பார், அவர் டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா அவரே வந்து 2 நாள் 3 நாள் அந்த மாதிரிலாம் நின்று விளையாடுவார். வேறு யாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து கிடைக்காது. ஸோ எதிர்த்த டீம்லாம் பார்த்தோம் அப்படின்னா விளையாடுறதுக்கு ஸ்பேஸே வந்து கிடைக்காது, அவரே 3 நாள் 4 நாளில் வந்து நிற்பார். அப்போ யுவர் ஸ்பேஸ், ஸ்பேஸ் அப்படின்னாலே டிராவிடு பேட்டிங்கு, இங்கே வந்து டேவிட் பேட் அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிராவிடு நம்ம ஆப்ஷன் பார்க்கும்போதே ஞாபகம் வந்துடும், டேவிடு டிராவிடு.
ஒரு வடிவேல் காமெடி கூட பார்த்துருப்போம். உன் பேர் என்ன அப்படிங்க மாதிரி கேட்பாரு. டேவிடு அப்படிமா. இன்னும் உன் பேர் டிராவிடு அப்படிம்பாரு. அதே மாதிரி தான். ஸோ அப்போ இவர் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டார். யார்? டிராவிடு பேட்டிங் பிடிக்கும் போது. அப்போ இங்கே டேவிட் பேட்டு ரெண்டுமே வந்து இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சி ஃபீவர், ஜான் மேசிஃபீல்டு. நம்ம சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் பிடிக்கும் போது முதல்ல நிற்பான். பேட்டிங் முடித்ததுமே எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அடிக்க மாதிரி இருக்குது, கால் வலிக்கு, பந்து போட்டுட்டு இந்த மாதிரிலாம் காரணத்தை சொல்லிட்டு ஃபீல்டிங் பண்ணாமல் வீட்டுக்கு வந்து ஓடி போயிடுவான். அப்போ சி ஃபீவர். ஜான் மேசிஃபீல்டு ஃபீல்டிங் பண்ணாமல் காய்ச்சல் அடிக்கி ஃபீவர் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஓடி போவான். அப்போ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். சி ஃபீவர் அப்படின்னா ஃபீல்டு, ஜான் மேசிஃபீல்டு, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ். இதோட ஆத்தர் யார் அப்படின்னா ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். ரயில்வே கேரேஜ், ரயில்வே ட்ராக்கு இது எல்லாத்தையும் நிறைய பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ரோபோட் தான் வந்து பண்ணுது. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஸ்கவரிலாம் வந்து பார்த்துருப்போம். ரோபோட்டே வந்து நிறைய மிஷினு, அந்த ரயில்வே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி. அப்போ வந்து ரயில்வே சம்மந்தமான எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ரோபோட் தான் இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுது. அப்போ ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் ரோபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ரயில்வே, ரோபோட்டு. நம்ம சொல்கிற எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். எல்லாமே ஒரு கற்பனை மட்டும்தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நோ மென் ஆர் ஃபாரின். ஆத்தர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் ஃபல்க்னர் கிர்க்கப். இப்போ வந்து யாராவது ஒருத்தன் வந்து இங்கே வந்து ஃபாரினர் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்படின்னா நம்ம டக்குன்னு கேட்போம். இப்போ நீ வந்து வெளிநாட்டுக்கு போன அப்படின்னா நீ ஃபாரினர் தான். வெளிநாட்டுக்காரன் இங்கே வந்தான் அப்படின்னா அவன் ஃபாரினர் தான். அப்போ எப்படி வந்து ஃபாரினரே இல்லை, நோ மென் ஆர் ஃபாரினர் அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா நீ ஒரு கிறுக்கு பயலா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ நோ மென் ஆர் ஃபாரின் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா அவனை நீ என்ன கிறுக்கு பயலா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ கிர்க்கப். நோ மென் ஆர் ஃபாரின் ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா ஜேம்ஸ் ஃபல்க்னர் கிர்க்கப். ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட். அடுத்து பார்க்கலாம். அடுத்தது த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட், ஏசோ ஃபேபிள்ஸ். ஓகே, ஸோ கிரிக்கெட்டு பொதுவாக சின்ன வயசில் நம்ம கிரிக்கெட் விளாண்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து சொல்லுவாங்க கை காலெலாம் சோப் போட்டு கழுவுங்க, பாக்டீரியா வந்துடும், இன்ஃபெக்ஷன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கிரிக்கெட் விளாண்டு வந்தோம் அப்படின்னா சோப் போட்டு கழுவணும், ஏ சோப்பு. ஸோ அது சோப் மாதிரி வந்து இருக்குது, ஏ சோப், அவ்வளோதான், ஏ சோப் ஃபேபிள்ஸ். அடுத்தது எ ட்ராஜிக் ஸ்டோரி, வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. எ ட்ராஜிக்கு. ஸோ ட்ராஜிக் அப்படின்னா ஏதோ ஒரு ட்ராஜடி, ஒரு பெரிய துயரம், சோகம். அதுக்கு ஆப்போசிட் என்ன? அமைதி, பீஸ், அப்படி தானே? அப்போ வில்லியம் மேக் பீஸு. ஸோ ஒரு இடத்துலையோ ஒருத்தர் வாழ்க்கையிலையோ ட்ராஜடி ஆச்சு அப்படின்னா நம்ம அங்கே போய் வந்து அமைதியை உண்டாக்கணும், மேக் பீஸ். ட்ராஜிக், மேக் பீஸ், அமைதியை உண்டாக்கணும், அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் சீசன்ஸ், நிஷா டைரின். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா விஜய் டிவியில் நீங்கள் எந்த எபிசோடில் எந்த சீசனை பார்த்தீங்க அப்படின்னாலும் அறந்தாங்க நிஷா அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து இருப்பாங்க. அவங்கள மாற்றி மாற்றி வந்து கூப்பிட்டுட்டே வந்து இருப்பாங்க. அவங்க வந்து காம்பேர் பண்ணுவாங்க. இன்னொரு ஷோவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களே பார்ட்டிசிபெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ வந்து எந்த சீசனாலும் சரி அவங்க தான் மாற்றி மாற்றி நிறைய இடத்துல வராங்க. ஸோ அவங்க வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால் எல்லா சீசன்லேயும் வந்து வராங்க. அப்போ இந்தியன் சீசன் எல்லா சீசன்லேயும் நிஷா தான் வராங்க, நிஷா டைரின். ஸோ நம்ம ஈஸியாக அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது எ பர்த்டே லெட்டர், ஜவஹர்லால் நேரு தான் இதோட ஆத்தர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம யாருக்கு லெட்டர் எழுதுவோம்? நேரில் போய் பார்க்க முடியல அப்படின்னா லெட்டர் எழுதுவோம். நேரில் போய் பார்க்க முடியல அப்படின்னா லெட்டர் எழுதுவோம். நேரில் நேரு, நேரு நேரு ஒரே மாதிரி இருக்கா? அவ்வளோதான், சிம்பிள். அப்போ எ பர்த்டே லெட்டர், லெட்டர் யாருக்கு எழுதுவோம்? நேரில் போய் பார்க்க முடியல அப்படின்னா நேரில் நேரு, ஜவஹர்லால் நேரு, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மை ரெமினிசின், ரவீந்திரநாத் தாகூர் தான் இதோட ஆத்தர். ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பெரிய பொயட், நிறைய போயம்லாம் வந்து எழுதியிருக்காரு. அதே மாதிரி வந்து நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லையும் பார்த்தோம் அப்படின்னா அவரோட பங்கு வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஆனால் வந்து அவர் எந்த விதமான சீனுமே வந்து போட மாட்டார். ஸோ அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்போ அவரோட நைட் ரூட்லாம் பார்த்தோம் அப்படின்னா தூக்கி கொடுத்துருப்பார். எனக்கு வந்து அது வேண்டாம், உங்களோட பட்டம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் வந்து எப்போவுமே வந்து சீன் போடாமல் ரொம்ப ஹம்பிளாக இருப்பார். அப்போ ரெமினி சீன் போட மாட்டார். யார்? ரவீந்திரநாத் தாகூர். அடுத்தது வாட்டர், த எலிக்சர் ஆஃப் லைஃப். ஆத்தர் யார் அப்படின்னா சர் சி வி ராமன். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வாட்டர்,
ராமர் கோயிலில் போனோம் அப்படின்னா வந்து ஒரு தீர்த்தம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த தீர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் தண்ணி தான். அந்த தண்ணியில் வந்து ஒரு சில இலை ஏதோ ஒன்று வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, அப்போ வந்து ராமர் கோயிலில் ஒரு வாட்டரை தான் தீர்த்தமாக வந்து கொடுக்காங்க. அப்போ வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப் சர்சிவி ராமன் கோயிலில் வாட்டரை தீர்த்தமாக கொடுக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த டையிங் டிடெக்டிவ் ஆத்தர் யார் அப்படின்னா ஆர்தர் கனான் டோயில் அப்படிங்கவங்க. ஓகே, டிடெக்டிவ் அப்படின்னா யார்? டெய்லி வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க அதெல்லாம் வந்து டெய்லி வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ டிடெக்டிவ் டெய்லி. கடைசியில் பாருங்கள் டெய்லி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆர்தர் கானன் டொய்லி அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு. இதோட ஆத்தர் லியாம் ஓ ஃப்ளாகர்டே. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா ஓ ஜாலி அப்படிமோ. ஸோ ஓ ஜாலி, நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. லியாம் ஓ ஃப்ளகர்டே ஓ ஃப்ளைட்டில் போக போகிறோம் அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒன் டைம் சொல்லி பாருங்கள், இது வந்து உங்களுக்கு மறக்காது. ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஓ ஃப்ளகர்டே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் ஹீரோ ஆத்தர் வந்து கிறிஸ்டினா எம் கிறிஸ்டன். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக இல்லை ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் அவங்களோட ஹீரோவாக வந்து யார் போஸ்ட்டை வச்சுருக்காங்க அப்படின்னா கிறிஸ்டினா ரொனால்டோ தான். அப்போ வந்து ரொனால்டோ தான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இங்கே வந்து ஸ்பெஷல் ஹீரோவாக இருக்கார். அப்போ ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னாலே கிறிஸ்டினா ரொனால்டோ அவ்வளோதான். நம்ம நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா போயம் ப்ரோஸ் மொத்தம் 25 போயம் இருக்குது, 14 ப்ரோஸ் இருக்குது. நம்ம மொத்தத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட்டில் பார்த்துட்டோம். நீங்கள் எல்லாத்தையுமே ஒன் டைம் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் இருக்கும். நம்ம சிலபஸில் இருக்க எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம். சிலபஸில் இல்லாதது 6 to 12th வரைக்கும் என்னென்ன ஆத்தர்லாம் இருக்காங்களோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம் ஸ்டாண்டர்ட் வைஸாக. 6th 9th 7th 8th அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக 12ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து ஆத்தர் நேம்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸில் இல்லாததும் ஒரு சில டைம் வந்து கேட்டிருக்காங்க. போயம் ப்ரோஸாக பார்த்தோம் அப்படின்னா சிலபஸில் இருந்து தான் போயம் லைனு ப்ரோ ஸ்டோரி அதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஆனால் இந்த ஆத்தர் நேம்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸில் இல்லாததும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மற்றதும் பார்க்கணும் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் நியூ சிலபஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரிசையாக இருக்கும். 6th 7th 8th 9th 10th எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே எல்லாத்தையும் வந்து படித்து முடிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வந்து எல்லா போயம் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ப்ரோஸு அதோட கதை எல்லாமே கொடுத்துருக்கோம். மற்றதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதையும் ஜென்ரல் இங்கிலீஷ் நியூ சிலபஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸில் வந்து டெய்லி டாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருப்போம். சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா போயமையும் நம்ம வந்து லைன் பை லைன் குவிஸாக வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே போயம் லைனை வந்து எல்லாமே வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு லைனை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் குவிஸாக பார்க்கும்போது அந்த போயமோட நேம் தெரியாமல் இருக்கும், செகண்ட் டைமும் மறந்து போகலாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த டெய்லி டாஸ்க் குவிஸை வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணும் போது இருக்கிற எல்லா போயம் லைனையும் 5 டைம் 10 டைம் 50 டைம் அந்த மாதிரி அட்டன் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா லைனையும் ஃபிங்கர் டிப்பில் வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ டெஸ்ட் சீரீஸில் டெய்லி டாஸ்க்கை ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். நம்ம டெய்லி டாஸ்கில் இது போக பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், இம்பார்ட்டன்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம், செய்யுள், உரைநடை இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி டாஸ்க்கை ரெகுலராக வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.